ஹாய், இந்த வீடியோவில் நண்டு சூப்பும் நண்டு கிரேவி கிராப் சூப்பும் கிராப் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நண்டை நல்லா இந்த மாதிரி எல்லாம் உடச்சி எடுத்துக்கணும். காலெலாம் எடுத்துக்கிட்டு ஓட்டை இந்த மாதிரி பேத்துட்டா வந்துடும். அந்த உடனே இந்த மேலே உள்ள செதிலெலாம் எடுத்துடணும். செதிலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு சூப்புக்கு நண்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 நண்டை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு சிறிதளவு, கருவேப்பிலை மல்லித்தலை அது சிறிதளவு எடுத்துக்கணும். தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டு, அதில் இந்த இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு இடிச்சுக்கணும். அதோடு சேர்த்து 2 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். 1 ஸ்பூனு சோம்பு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சட்டி காஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடு வந்ததுக்கப்புறம் சோம்பு எடுத்து அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா இடித்து வச்சதை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா சுருளை வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா சுருளை வதக்கணும். தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நண்டு அதில் போட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் உப்பு 2ம் போட்டு மறுபடியும் வதக்கணும். இந்த நண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இந்த மல்லித்தூளை போட்டுடணும். போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் வெந்நீர் ஊற்றணும். அதில் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, வெந்நீர் ஊற்றணும். முக்கியமாக வெந்நீர் ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விடணும். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மிளகுத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் 1.5 கப்பு 1.5 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி அதில் ஊற்றணும். அதில் அது கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நண்டு சூப்பு ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் குறிப்பாக B12 விட்டமின் இது ரிச்சாக இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க. தேங்க்யூ.